ஆங்கிலேயர் ஆட்சியில் கொடிகட்டி பறந்த பொம்முடி ரயில் நிலையம் 1861ஆம் ஆண்டு பிரம்மாண்ட தோற்றத்துடன் உருவாக்கப்பட்டது. 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏற்காட்டிலிருந்து காப்பி கொட்டைகள், மிளகு போன்ற பொருட்களை ரயில் மூலம் ஏற்றுமதி செய்ததையும், சுற்றுலா வருபவர்கள் பொம்முடியில் இறங்கி குதிரையில் ஏற்காடு சென்று வந்த வரலாற்றையும் காலத்தால் அழிக்க முடியாது. 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொம்முடி ரயில் நிலையம் 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் மற்றும் பொம்முடி, பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், காடையாம்பட்டி போன்ற நகர மக்களின் போக்குவரத்துக்கு முக்கிய பாலமாக விளங்குகிறது. இப்பகுதி மக்கள் வாழ்வாதாரம், உயர்கல்வி, மருத்துவம் போன்ற தேவைகளுக்காக தினமும் கோவை, சென்னை, மதுரை, பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு சென்று வருகின்றனர். ஆனால் காலை 4:40 மணிக்கு பின்னர் மாலை 6 மணிக்குத்தான் கோவை செல்ல ரயில் வசதி உள்ளது. அதேபோல் இரவு 10:30 மணிக்கு பின்னர் காலை 9:15 மணிக்குத்தான் சென்னை செல்ல ரயில் வசதி உள்ளது. மேலும் தென் மாவட்டங்கள், பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு செல்ல பல ரயில்கள் இவ்வழியே கடந்து சென்றாலும் அம்மார்க்கத்தில் செல்ல ஒரு ரயில் கூட இங்கு நிற்பதில்லை என்ற அவலநிலைதான் தொடர்கிறது. எனவே கோவை எக்ஸ்பிரஸ், அதிகாலை சென்னை செல்ல திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ், கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களுக்கு பொம்முடியில் நிறுத்தம் வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், ரயில் பயணிகள் சங்கம், பயனாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அவலநிலைதான் தொடர்கிறது. இந்த அவலநிலைக்கு காரணம் சேலம் கோட்டமா, தென்னக ரயில்வே நிர்வாகமா, ரயில்வே அமைச்சகமா, மத்திய அரசா? சிந்திப்போம். ஜெபசிங், பொம்முடியிலிருந்து.